தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் போல தமிழ்நாடு சிறக்கட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஆழிப்பேரிடையே எதிர்கொள்ளும் வள்ளுவரை போல தமிழ்நாடு தடை தகர்த்து முன்னேறும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதாவது உடன்பிறப்பர்களுக்கு ஒரு மடல் எழுதியிருக்கிறார். அதன் அடிப்படையில் வரக்கூடிய நாளை மற்றும் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் திருவள்ளுவரின் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நிகழ்ச்சியானது கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி ஆகிய 3 நாட்கள்ல தமிழ்நாடு அரசு சார்பில் கன்னியாகுமரியில வெள்ளி விழாவானது கொண்டாடப்பட இருக்கிறது. வெள்ளி விழாவின் அடையாளமாக வள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறைக்கும் அருகே உள்ள விவேகானந்தர் மண்டபம் அமைந்துள்ள பாறைக்கும் இடையே கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடல் நடுவே கண்ணாடி பாலம் என்பது இந்தியாவிலே இதுதான் முதல் முறை என்றும் அதனை திறம்பட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பழமையா இருக்கக்கூடிய புதுமைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வள்ளுவன் சிலைக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த வெள்ளி விழா என்பது அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு வள்ளுவத்தை போற்றும் கருத்தரங்கம், பட்டிமன்றம், பல்வேறு இலக்கிய சுவைமிக்க நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு பேரறிவு சிலையான ஐயன் திருவள்ளுவர் சிலையில் வெள்ளி விழாவையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அதாவது பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த 3 நாட்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் அந்த வெள்ளி விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த வெள்ளி விழாவில் கல்லூரி மாணவர்களுக்கு போட்டிகள் மற்றும் பல்வேறு கருத்தரங்குகள் நடைபெற இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு புத்தாயிரம் ஆண்டில் முத்தமிழர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளி விழாவினை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.